நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதனால சிறையிருப்பிலே இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிற நம்மளை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் ஜெபம் பண்றாரு, எனக்கு முன்னாடி ஒருத்தர் போய் வழியை ஆயத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே போல ஒரு தூதன் முன்னாடி போய் ஒரு தேவையை உண்டு பண்றாரு. வேதம் சொல்லுது, ரெபேக்காளுக்கு அந்த தேவை இல்லைன்னா அவங்க அந்த கிணத்துல வந்திருக்கவே முடியாது. அந்த தேவையை உண்டு பண்ண உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிணத்துக்கு வர்றாங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சில நேரத்தில் ஒரு தூதன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை உண்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இப்போ இந்த குழப்பம், எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறதற்கு முன்னாடி ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துவார். அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம அந்த காரியத்திற்காக ஆசைப்படுவோம். இல்லைன்னா